அன்பிற்கினியவர்களே, இன்றைய திருப்பலியில் நாம் சிறப்பாக நினைவு கூர்ந்து மன்றாடுவதற்குரிய கருத்துக்கள் அருளானந்தம், அந்தோணி புஷ்பம் ஆகியோரின் நினைவு நாள் ஆண் வேலைப்பாட்டிற்காக, அகஸ்டின் தேவ இரக்கம் நினைவு ஆண் வேலைப்பாட்டிற்காக, பாஸ்கர் குடும்பத்தார் நலன்களுக்காக, இந்த கருத்துகளுக்காக இந்த திருப்பலியை கொடுத்து மன்றாடுவோம். இந்த கருத்துகளோடு நம் உள்ளங்களில் இருக்கிற நல்ல எண்ணங்கள், இயக்கங்கள், தேவைகள் அனைத்தையும் ஆண்டவருடைய திருப்பாதத்தில் ஒப்படைத்து இந்த திருப்பலியில் நாம் இணைவோம். தந்தை, மகன், தூய ஆவியார்தம் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியார்தம் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. ஆண்டவரின் திருமுழுக்கு பெருவிழாவை சிறப்பிக்க வந்துள்ள இறைமக்களே, திருவழிபாட்டு ஆண்டின் பொது காலத்தை தொடங்கி வைக்கும் இன்றைய நாளில் உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் இனிய நாமத்தில் அன்பு வாழ்த்துக்கள். கிறிஸ்து பிறப்பு காலத்தில் சிகரமாகவும் பொது காலத்தின் தொடக்கமாகவும் அமையும் இன்றைய விழா இயேசுவின் மீட்பு பணியின் மகத்தான தொடக்கமாகவும் அமையும். இன்றைய விழா இயேசுவின் மீட்பு பணியில் மகத்தான தொடக்கமாகும். யோர்தான் நதியில் இயேசு திருமுழுக்கு பெற்றபோது வானம் திறக்கப்பட்டு தூய ஆவி அவர் மீது இறங்கி வர, இவர் என் அன்பார்ந்த மைந்தர் என தந்தை இறைவனின் குரலை கேட்டு மூவொரு இறைவனின் மறைபொருள் வெளிப்பட்டதை இன்று நாம் நன்றுடன் தியானிக்கிறோம். இயேசுவின் திருமுழுக்கு நம் ஒவ்வொருவரின் திருமுழுக்கையும் நமக்கு நினைவூட்டுகின்றது. திருமுழுக்கின் வழியாக நாம் அனைவரும் இறைவனின் செல்ல பிள்ளையாகவும் கிறிஸ்துவின் சாட்சிகளாகவும் மாற்றப்பட்டுள்ள உன்னத நிலையை இன்றைய வாசகங்கள் நமக்கு எடுத்துரைக்கின்றன. இன்றைய நாளில் நமது திருமுழுக்கு வாக்குறுதிகளை புதுப்பித்து உலகிற்கு வழியாகவும் நற்செய்தியின் தூதுவர்களாகவும் வாழ தேவையான வரங்களை வேண்டுவோம். தூய ஆவியின் ஆற்றலோடு இறைவனின் திருவுளத்தை நிறைவேற்றும் மனநிலையோடு இத்திருப்பலியில் பக்தியுடன் பங்கெடுப்போம். எனவே அன்பிற்கினியவர்களே, நாம் கேட்ட இந்த முன்னுரையை நம்முடைய உள்ளத்தில் பதித்துக் கொண்டு அதில் கொடுத்திருக்கிற அந்த செய்தியை நாம் உள்ளத்தில் இருத்தி சிந்திப்போம். நம் திருமுழுக்கு நாளை நினைவு கூறுகிற இந்த வேளையில் ஒருவேளை திருமுழுக்கு பெற்றவர்களுக்குரிய அந்த முறையில் நாம் எப்பொழுதாவது வாழாமல் இருந்திருக்கிறோம் என்றால், அல்லது அதற்கு எதிராக செயல்பட்டிருந்திருக்கிறோம் என்றால், அல்லது அத்தகைய நல்ல வாழ்க்கை முறையை வாழ்கிறவர்களை நாம் அங்கீகரிக்காமல் மதிக்காமல் இருந்திருக்கிறோம் என்றால், அந்த குற்றங்களுக்காக, பாவங்களுக்காக மனமருந்தும் மன்னிப்பு வேண்டுவோம். இந்த அருள்நீர் நிகழ்ச்சியில் நாம் பங்கேற்று இறையிறப்போம். என்றென்றும் விலை இல்லாமல் இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவுளமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்தியருள உம்மை வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உமது நாளாகிய இன்று உமது அருள் காவலை பெற விரும்புகின்றோம். வாழ்வழிக்கும் உமது அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்து அருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலிருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் விளம்பர அதில் ஒப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிலக்கத்துடன் புனிதப்படுத்தியருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. என்றென்றும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெறச் செய்திருவாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனதோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகி இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடும். என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, யோர்தான் ஆற்றில் திருமுழுக்கு பெற்ற கிறிஸ்துவின் மீது தூய ஆவி இறங்கி வர அவரையும் அன்பார்ந்த மைந்தர் எனச் சிறந்த முறையில் அறிக்கையிட்டீரே. தண்ணீராலும் தூய ஆவியாலும் புதுப்பிறப்பு அடைந்துள்ள உமக்கு சொந்தமாக்கி கொண்ட நீர் அவர்கள் உமக்கு ஏற்புடையவர்களாக என்றும் நிலைத்திருக்க அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியார் தம் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இதோ என் ஊழியர் அவரால் என் நெஞ்சம் பூரிப்படைகின்றது. இறைவாக்கினர் ஏசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 42, இறைவசனங்கள் 1 முதல் 4 மற்றும் 6 முதல் 7. ஆண்டவர் கூறுவது: இதோ என் ஊழியர், அவருக்கு நான் ஆதரவு அளிக்கிறேன். நான் தேர்ந்து கொண்டவர் அவர். அவரால் என் நெஞ்சம் பூரிப்படைகின்றது. அவருள் என் ஆவி தங்கும்படி செய்தேன். அவர் மக்களிடங்களுக்கு நீதி வழங்குவார். அவர் கூக்குரலிட மாட்டார், தம் குரலை உயர்த்த மாட்டார், தம் குரலொலியை தெருவில் எழுப்பவும் மாட்டார்.
நெறிந்த நாணலை முறியார், மங்கி எறியும் திரியை அணையார். உண்மையாகவே நீதியை நிலைநாட்டுவார். உலகில் நீதியை நிலைநாட்டும் வரை அவர் சோர்வடையார், மனம் தளர மாட்டார். அவரது நீதி நெறிக்காக தீவு நாட்டினர் காத்திருப்பர். ஆண்டவராகிய நான் நீதியை நிலைநாட்டுமாறு உம்மை அழைத்தேன். உம் கையை பற்றி பிடித்து உம்மை பாதுகாப்பேன். மக்களுக்கு உடன்படிக்கையாகவும் பிற இனத்தாருக்கு ஒளியாகவும் நீர் இருக்குமாறு செய்வேன். பார்வை இழந்தோரின் கண்களை திறக்கவும், கைதிகளின் தலைகளை அறுக்கவும், இருளில் இருப்போரை சிறை நின்று மீட்கவும் உம்மை அழைத்தேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அதிகாரம் 10 இறை வசனம் 34 38 வரை. கொர்நேலியு மற்றும் அவரது வீட்டாரை நோக்கி பேதுரு கூறியது, கடவுள் ஆள் பார்த்து செயல்படுவதில்லை என்பதை நான் உண்மையாகவே உணர்கிறேன். எல்லா இனத்தவரிலும் அவருக்கு அஞ்சி நடந்து நேர்மையாக செயல்படுபவரே அவருக்கு ஏற்புடையவர். இயேசு கிறிஸ்து வாயிலாக அமைதி உண்டு என்னும் நற்செய்தியை
அவர் இஸ்ரேல் மக்களுக்கு அனுப்பினார். அவரே அனைவருக்கும் ஆண்டவர். திருமுழுக்கு பெறுங்கள் என்று யோவான் பறைசாற்றிய பின்பு கலிலேயா முதல் யூதேயா முழுவதிலும் நடந்தது உங்களுக்கு தெரியும். கடவுள் நாசரேத்து இயேசுவின் மேல் தூய ஆவியாரின் வல்லமையை பொழிந்தருளினார். கடவுள் அவரோடு இருந்ததால் அழகையின் கொடுமைக்கு உட்பட்டிருந்த அனைவரையும் அவர் விடுவித்து எங்கும் நன்மை செய்து கொண்டே சென்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அல்லது 3 அருளித்தொடரின் சொற்கள் 13 முதல் 17 முடிய. மத்தேயு 3:13 தொடக்கம். அக்காலத்தில் இயேசு யோவானிடம் திருமுழுக்கு பெற கலிலேயாவில் இருந்து யோர்தானுக்கு வந்தார். யோவான், நான் தான் உம்மிடம் திருமுழுக்கு பெற வேண்டியவன், நீரா என்னிடம் வருகிறீர் என்று கூறி தடுத்தார். இயேசு, இப்பொழுது விட்டுவிடும், கடவுளுக்கு ஏற்புடையவை அனைத்தையும் நாம் நிறைவேற்றுவதுதான் முறை என பதிலளித்தார். அதற்கு யோவான் இணங்கினார். இயேசு திருமுழுக்கு பெற்ற உடனே தண்ணீரை விட்டு வெளியேறினார். உடனே வானம் திறந்ததையும் கடவுளின் ஆவி புறா இறங்குவது போல தம்மீது வருவதையும் அவர் கண்டார். அப்பொழுது, என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு குரல் கேட்டது. ஆண்டவர்தம் அருள்வாக்கு. இறையேசுவில் அன்பிற்கினியவர்களே, அன்பு இறையாட்சி உறவுகளே, மாணவர்களே, இளைஞர்களே, பெரியவர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் பங்கு தந்தை சேசு சார்பிலும் என் சார்பிலும் இனிய ஆண்டவர் இயேசுவின் திருமுழுக்கு பெருவிழா நல்வாழ்த்துகள். இந்த நாளில் நாம் படிக்க கேட்ட அந்த முன்னுரை இந்த ஒரு செய்தியை நமக்கு தருகிறது. ஆண்டவருடைய திருமுழுக்கு விழாவை கொண்டாடுகிறோம். ஆனால் அந்த நாளில் நாம் பெற்றுக்கொண்ட திருமுழுக்கு நமக்கு நினைவூட்டப்படுகிறது. எந்த நிலையில் நாம் திருமுழுக்கு பெற்றோம், எந்த நோக்கத்திற்காக பெற்றோம், அதை நாம் கடைபிடித்து வருகிறோமா என்றெல்லாம் ஆய்ந்து பார்ப்பதற்கும் இந்த நாள் நமக்கு உகந்த நாளாக இருக்கிறது. இந்த திருமுழுக்கு விழாவில் நமக்கு தரப்பட்டிருக்கிற அந்த வாசகங்களை எல்லாம் இணைத்து தொகுத்து சிறு நேரம் இணைத்து சிந்திப்பதற்கு முயல்வோம். திருமுழுக்கு. இயேசு திருமுழுக்கு பெற வருகின்ற பொழுது என்ன நடந்தது? அப்படி நடப்பதற்கு இயேசு எவ்வாறு நடந்து கொண்டார் என்கிற இந்த 2 கேள்விகளுக்கான விடைதான் இன்றைய நற்செய்தி.
என்ன நடந்தது? இயேசு வரும்போது அவர் திருமுழுக்கு பெறுகிறார். யோவானோடு சேர்ந்து யோவான் கொடுக்கிறார். அவர் திருமுழுக்கு பெற்றுவிட்டு அப்படியே அந்த கரையில் ஏறி நிற்கின்ற பொழுது, அந்த ஆறு முன்னர் பெரிய ஆறாக இருந்திருக்கக்கூடும். நான் அண்மையில் சென்று வந்தேன் ஒரு 7 ஆண்டுகளுக்கு முன்னால். அந்த யோவான் திருமுழுக்கு கொடுத்த அந்த இடம், இயேசு திருமுழுக்கு பெற்ற இடம் யோர்தான் ஆறு. அந்த ஆற்றிலே அங்கு வருகிறவர்கள் எல்லாருக்கும் வருவார்கள், வரிசையாக நிற்பார்கள். அங்கே குரு யாரும் போகிறாங்கன்னா அவங்க அதில் நிற்பாங்க. அவர் குருவானவர் திருமுழுக்கு கொடுக்குற மாதிரி அப்படி ஒரு அடையாளம் செய்வாங்க. ஏன்னா இயேசு திருமுழுக்கு பெற்ற இடம் அப்படிங்கிற மாதிரி. அப்போ இயேசு அப்படி திருமுழுக்கு பெற்ற நேரத்தில் அது அப்படியே முடித்து கரைக்கு வருகின்ற பொழுது அங்கே 2 நிகழ்வுகள் நடக்கின்றன. ஒன்று, இயேசு பார்க்கிறார், வானம் திறந்திருக்குது, அப்படியே தூய ஆவி புறா வடிவத்தில் இறங்கி வருகிறார். ஆவியாரால் அவர் ஆட்கொள்ளப்படுகிறார். அவருக்கு தெரியுது, ஒரு யோவான் கண்டுபிடிச்சிருக்கலாம், ஆனால் மற்றவங்களுக்கு தெரியுமோ தெரியாத தெரியல. ஆனால் இயேசு அந்த ஒரு உள் உணர்வை அவர் பெறுகிறார். ஆவியாரால் ஆட்கொள்ளப்படுகின்ற அந்த நிலை. எனவே நாம் பார்ப்போம், அந்த திருமுழுக்குக்கு பிறகு அவர் பாலை நிலத்தில் 40 நாட்கள் அங்கு நோன்பு இருப்பார், தவம் இருப்பார். அதன் பிறகு தன்னுடைய பணியை தொடங்குகின்ற பொழுது தான் வளர்ந்த ஊராகிய நாசரேத் அங்கு செல்கிறார். அங்கு செல்கின்ற பொழுது அவருக்கு அந்த வாசகத்தை கொடுக்குறாங்க. அது எசாயாவின் சுருளேடு. அது பார்த்த உடனே அவர் எப்படி வாசிக்கிறாரு? ஆண்டவரின் ஆவி என் மேல் உள்ளது, ஏனெனில் அவர் என்னை அருள் பொழிவு செய்துள்ளார். அந்த அருள் பொழிவு நடக்குது திருமுழுக்கு பெறுகிற நேரத்தில். எனவே ஒவ்வொரு குழந்தைக்குமே திருமுழுக்கு கொடுக்கின்ற பொழுது ஆவியாரும் அங்கு வழங்கப்படுகிறார். உறுதி பூசல் நேரத்திலும் வழங்கப்படுகிறார். அதற்கு முன்னதாகவே திருமுழுக்கு பெறுகின்ற பொழுதே தூய ஆவியார் வழங்கப்படுகிறார். ஆக இங்கு இயேசு அதை உணர்கிறார். புறா வடிவத்தில் அப்படியே ஆவியார் இறங்கி வருகிறார், அவரை ஆட்கொள்கிறார். அதோடு மட்டுமில்லாமல் இன்னொரு நிகழ்வு நடக்கிறது. அது என்ன? அது குரல் கேட்கிறது. என்ன குரல்? என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? சொல்லுங்க பார்ப்போம். திருமுறையிலும் இவரே நண்பார்ந்த மைந்தர், இவர் அது எப்படிப்பட்ட இவர் பொருட்டா? இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன். பூரிப்படைகிறேன் என்ன? இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன். எல்லாரும் கொஞ்சம் பூரிச்சு காட்டுங்க பார்ப்போம். அதான் முகத்தை இப்படி முன்னிட்டு இருக்கிறது அப்படியே பூரிக்கணும். அதனால அது பேர் பூரி. பூரி தோயை மாதிரி கிடையாது, அப்படி இருக்காது, அது அப்படியே இருக்கும். அதை நான் பூரிச்சுக்கிட்டு இருக்குது. பூரிப்பு, முகம் அப்படியே மலர்கிறது. கடவுள் இயேசுவை முன்னிட்டு இயேசுவை பொருட்டு அப்படியே அவர் பூரிப்படைகிறார், முகம் மலர்கிறது. நம்ம பழைய ஏற்பாட்டில் ஒரு இடத்துல செய்தியை பார்க்கிறோம். என்னன்னா, நல்ல ஒரு அருமையான செய்தி. கடவுளின் மகிழ்ச்சியே மனிதரின் வலிமை. யாரெல்லாம் வலிமையானவர்கள்? எவரை முன்னிட்டு கடவுள் மகிழ்கிறாரோ அவர்தான் வலிமையானவர். ஏன்னா அவர் கடவுளின் வலிமையை பெறுகிறார். எந்த குடும்பம் கடவுளை மகிழ்ச்சிப்படுத்துகிற குடும்பமாக இருக்கிறதோ அந்த குடும்பம் வலிமையான குடும்பம். அங்கு பணம் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். அரசியல் பலம் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். அங்கு ஆழ்பலம் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். அது சிக்கல் இல்லை. கடவுளை மகிழ்ச்சிப்படுத்துகிற குடும்பம் என்றால் அவர்கள் வலிமையானவர்கள். அதான் இறை வார்த்தை சொல்லுவோம், கடவுளின் மகிழ்ச்சியில் மனிதரின் வலிமை என்று. அந்த அடிப்படையில் இயேசுவை முன்னிட்டு தந்தையாகிய இறைவன் அப்படியே பூரிப்படைகிறார், மகிழ்ச்சி அடைகிறார். திருக்குறளில் ஒரு செய்தி உண்டு. மகன் தந்தை கவற்றும் உதவி, இவன் தந்தை எண்ணூற்றான் கொல் எனும் சொல். இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற சார்ந்தவர்கள், பெரியவர்கள், நேர்மையாளர்கள், நல்லவர்கள், குருக்கள், துறவிகள், இவர்களெல்லாம் இங்கே ஒரு சிறுவனை பார்த்து, அல்ல ஒரு சிறுமியை பார்த்து, அல்ல ஒரு இளைஞர் இளம்பெண்ணை பார்த்து, இவங்களை யார் பெற்றெடுத்தா?
இவ்வளவு சிறப்பான ஒரு இளைஞனாக, இவ்வளவு சிறப்பான ஒரு மாணவியாக இருக்கிறாங்களே, அருமை. அந்த பெற்றோர் எவ்வளவு மேன்மையானவங்க, இவங்களை பெற்றெடுக்க என்ன தவம் செய்தாங்க என்று எண்ணுகிற அந்த எண்ணம் இருக்கு பாருங்க. அதுதான் ஒரு குழந்தை, ஒரு மகன், மகள் தன் பெற்றோருக்கு பெற்று தருகிற மிகப்பெரிய வெகுமதி. பணம் அல்ல, அல்ல வேறு வகையான செயல்கள் அல்ல, இந்த உணர்வு. இந்த உலகத்தில் வாழ்கிற சான்றோர்கள் அவரை குறித்து பார்த்து மகிழ்ந்து, இந்த குழந்தையை பெற்றெடுக்க இந்த தாய் என்ன தவம் செய்தாள், இந்த தந்தை என்ன தவம் செய்தாள் என்று சொல்ல வைக்கணும். அப்படி சொல்கிற அந்த நேரத்தில் தான் அந்த தாய் முகம் மலர்கிறாள், அந்த தந்தை முகம் மலர்கிறாள். இங்கு தந்தையாக இறைவன் இயேசுனுடைய இந்த செயல்களை எல்லாம் பார்த்து அப்படி முகம் மலர்கிறார். அவர் பூரிப்படைகிறார், நான் பூரிப்படைகிறேன் என்று சொல்லவும் செய்கிறார். இந்த வகையில் தான் ஒவ்வொரு நாளும் நாம் கண் விழித்த உடனே, தந்தையாக இறைவன் எப்பொழுதுமே பார்த்துட்டு இருக்காரு, கண் விழித்த உடனே அவர் என்ன சொல்லணும்? நீயே நண்பார்ந்த மைந்தன், உன்னை குறித்து நான் பூரிப்படைகிறேன் என்று சொல்லணும். அப்படி சொல்ல வைக்கணும் கடவுளை. அதற்குத்தான் வழிபாடு, அதற்குத்தான் விழாக்கள், அதற்குத்தான் பல்வேறு வகையான நோன்புகள், இவையெல்லாம். ஆனால் இன்று நடைபெறுகிற அந்த திருநிகழ்வு என்று சொல்லப்படுவையெல்லாம் மனிதர்களுக்கு ஏதோ ஒரு தற்காலிக நிறைவு தருது. ஒரு மகிழ்ச்சி, ஒரு கொண்டாட்டம், ஒரு நேரப்போக்கு, ஒரு பொழுதுபோக்கு, ஏதோ ஒரு புத்தாடை, எல்லாரும் சேர்ந்து வர்றோம், நன்று அருமை அப்படின்னு அந்த மாதிரி போறாங்க. இந்த செயல்கள் மூலமாக கடவுள் மகிழ்கிறாரா, லூர்து அன்னை மகிழ்கிறார்களா? இதான் கேள்வி. அதை சில நேரங்களிலே மனிதர்கள் மறந்து விடுகிறார்கள். இது திருவிழா மகிழ்ச்சியாக இருக்கத்தானே, எங்களுக்கு தானே மகிழ்ச்சியாக இருக்கத்தான். ஆனால் யார் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு? கடவுள் நம்மை குறித்து, நம் செயல்களை குறித்து அவர் மகிழணும். அதுதான் ஊருக்கு வலிமை, அதான் குடும்பத்துக்கு வலிமை, அதான் எதிர்கால தலைமுறைக்கும் வலிமை. அந்த வகையில் இயேசு அதை இங்கு வெளிப்படுத்துகிறார். தந்தை வளராரும் அன்னை மரியாவும் இந்த மகனை அந்த அளவுக்கு வளர்த்துகிறார்கள். அவரை குறித்து தந்தையாகிய இறைவனே இப்படி சொல்லும் அளவுக்கு இவரை குறித்து நான் பூரிப்படைகிறேன் என்றார். அப்போ அந்த திருமணத்து நேரத்தில் இந்த இரண்டும் நடக்கிறது. தூய ஆவியார் இறங்கி வருகிறார், தந்தையாகிய இறைவன் அப்படியே பூரிப்படைந்து சொல்லுகிறார். இந்த ரெண்டும் நடக்கிறதுக்கு என்ன காரணம்? அங்க என்ன நடந்தது? அப்படி இயேசு என்ன நடத்தினார் அப்படின்னு பார்க்கும்போது அங்கு இரண்டு நிகழ்வுகள் நடக்கின்றன. அது என்னதெல்லாம்? ஒன்று, இயேசு ஒரு கொள்கை பிடிப்போடு ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்து அவரிடம் திருமுழுக்கு பெற வருகிறார், தாழ்ச்சியோடு. அவர் ஆண்டவர் என்று அவருக்கு தெரியும். இந்த உலகத்தை மீட்பதற்காக தந்தையாக இறைவன் அனுப்பி வைத்திருக்கிற இறை மகன் என்று அவருக்கு தெரியும். அது திருமுழுக்கு யோவானுக்கே தெரியுது. அதனால அவர் கேட்பாரு, நான் தானே உம்மிடம் திருமுழுக்கு பெற வேண்டும், நீரா என்னிடம் வருவது அப்படின்னு கேட்கிறார் அவர். அப்ப இயேசு என்ன சொல்றாரு? இருக்கட்டும், இப்ப நீங்க இதை செய்யுங்க, கடவுளுடைய திட்டத்தை நம்ம நிறைவேற்றுவோம், இணைந்து செயல்படுத்துவோம் என்று சொல்லி இயேசு அந்த இறைவன் தாழ்ச்சியோடு அந்த திருமுழுக்கு யோவானிடம் திருமுழுக்கு பெற வருகிறார். திருமுழுக்கு யோவானை தேர்ந்தெடுத்ததுக்கான காரணம் என்ன? அவர் இயேசு வாழ்ந்த காலத்துல அங்க பல குழுக்கள் இருக்கின்றன. அதெல்லாம் ஒன்று தீவிரவாத குழுவெல்லாம் உண்டு, பரிசேயர்கள், சதுசேயர்கள், மறைநூல் அறிஞர்கள், இப்படி பல குழுக்கள் உண்டு. அதே மாதிரி தனி ஆட்கள் பலரும் உண்டு. அவர்கள் ஒருவர் திருமுழுக்கு யோவான். அப்போ ஏதோ ஒரு வகையான கொள்கை, ஒரு வாழ்க்கை முறை, ஒரு அமைப்பு, அந்த அடிப்படையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் இயேசு தேர்ந்தெடுக்கிறார். திருமுழுக்கு பெறுகிற அந்த நேரம் என்பது தேர்ந்தெடுத்தல் ஆகும். அந்த குழந்தை தேர்ந்தெடுக்குது. எதை தேர்ந்தெடுக்குது? திரு அவை கற்றுத்தருகிற இந்த நம்பிக்கை வாழ்வை தேர்ந்தெடுக்குது. ஆனா அந்த குழந்தைக்கு தெரியாது. அப்ப அந்த குழந்தையின் சார்பாக யார் தேர்ந்தெடுக்கிறார்? பெற்றோர். அந்த பெற்றோர் 2 பேர் மட்டும் போதாது, அதனால்தான் கூடுதலான பெற்றோர் 2 பேர். அவங்க யார்? ஞான பெற்றோர். இந்த 4 பேர் சேர்ந்துதான் இந்த குழந்தையின் சார்பாக உறுதிமொழி கொடுத்து, இந்த குழந்தை இந்த கொள்கையை தேர்ந்தெடுப்பதற்கு நாங்கள்லாம் மனமுந்து முன் வருகிறோம், இந்த குழந்தை இந்த கொள்கையை ஏற்று வாழ்வதற்கு நாங்கள்லாம் அதுக்கு துணை நிற்போம், அது எந்த பக்கம் விழுந்துட முடியாது, நாங்கள் 4 பேர் நிற்கிறோம், அரவணைத்து பாதுகாத்துக்கிறோம், வளர்த்தெடுப்போம் அப்படிங்கிற முறையில் வாக்குறுதி கொடுக்கிற நாள் தான் அந்த நாள் திருமுழுக்கு பெறுகிறது. ஏன்னா குழந்தைக்கு தெரியாது, ஆனால் குழந்தையின் சார்பாக இந்த பெற்றோர், ஞான பெற்றோர் உறுதிமொழி கொடுத்து அந்த குழந்தைக்கு திருமுழுக்கு பெறுகிறார்கள்.
அந்த கொள்கை ஏற்புதான் திருமுழுக்கினுடைய முதன்மையான ஒரு திட்டம். இயேசு அந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டதாக அவர் அங்கு அறிக்கை இடுகிறார். இந்த இயேசு யாரதான் இன்னைக்கு எசாயா நூலில் அந்த இறை ஊழியர் தொடர்பாக எசாயா அவர் சொல்கிறார் பார்த்தீங்களா, அவர் நெறிந்த நாணலை புரியார், மங்கிய திரியை அணையார் அப்படின்னு சொல்லி. என்ன, எதையுமே அப்படி இழந்து போக செய்ய மாட்டார், அது உயிர் கொடுப்பார், வாழ வைப்பார். அப்படிப்பட்டவர். அடிப்படையில் அவரவருக்குரிய நீதியை அவரவர் செலுத்துவார். நீதியை நிலைநாட்டாமல் அவர் ஓய மாட்டார், அவர் நேர்மையாளர். அப்படிப்பட்ட இந்த இறைமகன் இயேசு இந்த நீதியின் வழியில் இங்கு ஒருவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், அதை அறிவித்துக் கொண்டிருக்கிறார். அடிமரத்தில் கூடாரி வைத்தா என்று மனம் மாறுங்கள், வெறியின் பாம்பு குட்டிகளே, மலைகள் எல்லாம் தாழ்த்தப்படும், குன்றுகள் எல்லாம் அது சமதளமாக்கப்படும், பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும். சமத்துவ கொள்கை, இறையாட்சி கொள்கை, அன்பு கொள்கை, இந்த கொள்கையை அறிவித்துக் கொண்டிருக்கிறார் திருமுழுக்கு யோவான். இந்த கொள்கை அறிவித்தலை இயேசு பார்த்து, இவரை நான் என் மாதிரி தலைவராக ஏற்றுக்கொள்கிறேன் என்று அவர் அங்கு வருகிறார். இந்த கொள்கை தான் என்னுடைய கொள்கை என்று அங்கு சொல்லாமல் அவர் சொல்லுகிறார், அறிவிக்கிறார். இந்த சமத்துவ கொள்கை தான் நான் ஏற்கிறேன். பரிசெய்ய கொள்கை நான் ஏற்கல, மறைமுறை கொள்கையை நான் ஏற்கல, தீவிரவாத கொள்கையை நான் ஏற்கல. ஆனால் திருமுழுக்கு யோவானுடைய கொள்கை நான் ஏற்கிறேன். ஏனென்றால் அது சமத்துவ கொள்கை. இந்த சமத்துவம் தான் கடவுளுடைய இயல்பு. அதைத்தான் இன்றைய 2ஆம் வாசகத்திலே முதல் வரியை அது சொல்லுது. என்ன வரியை சொல்லுங்க? கடவுள் எப்படிப்பட்டவர் என்று யோவான் சொல்லுகிறார். கடவுள் அன்பாய் இருக்கிறார் என்று நாம் பார்த்தோம். அதோடு லூக்கா நற்செய்தியிலே இயேசு சொல்வார், உங்கள் விண்ணக தந்தை இரக்கம் உள்ளவராய் இருப்பது போல் நீங்களும் இரக்கம் உள்ளவராய் இருங்கள் என்று இரக்கம் உள்ளல் என்று சொல்வார். ஆனால் இங்க திருமுழுக்கு திருத்தூதர் பணிகள்ல பேதுரு அதை அறிக்கை இடுகிறார். என்ன சொல்றார் அவரு? கடவுள் ஆள் பார்த்து செயல்படுவதில்லை. நம் கடவுள் ஆள் பார்த்து செயல்படுவர் அல்ல. இந்த குடும்பத்தில் பிறந்திருக்கிறான், அதனால அவனுக்கு நான் எல்லாத்தையும் கொடுப்பேன். அந்த குடும்பத்தில் போய் பிறந்துட்டான், அதனால அவனுக்கு ஒண்ணுமே கொடுக்க மாட்டேன். இந்த ஊர்ல அல்லது இந்த ஜாதின்னு சொல்லி முத்திர குத்தி வச்சிருக்காங்க, அவங்களுக்கு நான் ஒண்ணும் கொடுக்க மாட்டேன். இவங்களுக்கு நான் எல்லாம் தருவேன். இவங்க கிறிஸ்தவ மதம், இவங்களுக்கு எல்லாம் கொடுப்பேன். அவங்க வேற ஒரு மதம், அவங்களுக்கு கொடுக்க மாட்டேன். அப்படி ஆள் பார்த்து செயல்படுபவர்கள் நம் கடவுள். அவருக்கு முன்னால் எல்லாரும் சமம்தான். இதான் கடவுளை இயல்பு. அதைத்தான் திருமுழுக்கு யோவான் அறிவிக்கிறார். எல்லாம் சமதளமாக்கப்படணும். அந்த கொள்கையை தான் இயேசு ஏற்று திருமுழுக்கு யோவானை தன்னுடைய ஒரு வழிகாட்டியாக, ஒரு ஞான தந்தையாக ஏற்று அவர் வருகிறார் திருமுழுக்கு வருவதற்கு. இப்போ நம்ம பலமுறை சிந்தித்திருக்கிறோம், ஜாதி என்பது இந்த சமத்துவ கொள்கைக்கு எதிரானது. இறைவன் ஆள் பார்த்து செயல்படாதவர், ஆனால் ஜாதி எல்லாரையும் ஆள் பார்த்து செயல்பட வைக்கும். நீ தீண்டத்தகாதவன், உன் வீட்டுக்கு நான் வரமாட்டேன், என் வீட்டுக்கு நீ வரக்கூடாது, எல்லாம் அந்த தீண்டாமை, இதெல்லாம் ஜாதியத்தின் தன்மை. நீ அந்த ஜாதி எதிராலும் நான் அங்கே பொண்ணு எடுக்க மாட்டேன், அல்ல இங்கே பொண்ணு கொடுக்க மாட்டேன், இப்படிலாம் சொல்றது பாருங்க, எல்லாம் ஆள் பார்த்து செயல்படுகிற தன்மை. இது நம் கடவுள் அல்ல. அப்படி ஆள் பார்த்து செயல்படுகிற தன்மை என்பது மனுநீதி கொள்கை. அங்கதான் தலையில இருந்து பிராமணன் வந்தான், தோல்ல இருந்து சத்திரியன் வந்தான், தொடையில இருந்து வைசியம் வந்தான், காலில் இருந்து சூத்திரன் வந்தான். இந்த கடவுளுடைய உடல்ல எங்கேயுமே இடம் இல்லை. ஏன்னா இவன் தீண்டத்தகாத, கடவுள் கால்பட்ட தூசில இருந்து இவன் வந்தான், தலித்து வந்தான் என்றெல்லாம் சொல்லுகிற அந்த கொள்கை இருக்குது. அது ஆள் பார்த்து செயல்படுகிற கொள்கை. அந்த கொள்கை நம் கடவுளின் கொள்கை அல்ல. அதனால அதை எதிர்க்கிறோம். கடவுள் ஆள் பார்த்து செயல்படுவோர் இல்லை. திருமுழுக்கு நேரத்தில் அதைத்தான் நாம் அறிக்கையிடும். கடவுள் தான் ஒரே தந்தை. இங்க வேற வேற ஆட்களுக்கு, வேற வேற ஜாதிக்காரங்க, வேற வேற மதத்துக்காரங்களுக்கு வேற வேற தந்தை கிடையாது, ஒரே தந்தை தான். அவர் தான் விண்ணக தந்தை. அப்ப எப்படி ஒரு தாய் பெற்றெடுத்த பிள்ளைகளுக்கு இடையில பாகுபாடு, பிளவா, ஏற்றத்தாழ்வா, தீண்டாமையா, இது எப்படி நடக்கும்? ஆனால் அப்படி நடக்கின்ற பொழுது நம் கடவுளுடைய அந்த கொள்கையை முறியடிக்கிறோம். அப்படி செய்யறவங்க இருக்கிறாங்க. அது திருமுழுக்கு பெற்றவர்கள், இந்த உண்மையை அறிந்தவர்கள், கடவுள் ஆள் பார்த்து செயல்படுவோர் இல்லை என்கிற அந்த தத்துவத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் இந்த ஒரு பிளவை ஏற்க முடியாது. எல்லாரும் ஒன்றுதான், எல்லாரும் சமம்தான், எல்லாரும் கடவுள் முன்னால் மாண்புக்குரியவங்க தான், எவர் இழிவுக்குரியவங்க அல்ல என்கிற அந்த தத்துவம், அதை இந்த திருமுழுக்கு நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஒரே இறைவனை நம்புகிறேன். இப்போ இந்த அருள்முறை முடிஞ்சோட நம்பிக்கை அறிக்கப்படும்.
அந்த நம்பிக்கை இருக்குன்னு சொல்றோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர், அந்த கடவுளை நான் நம்புகிறேன் என்று சொல்வதாக இருக்கிறது. ஆக விண்ணையும் மண்ணை படைத்த வேற வேற கடவுள்கள் கிடையாது, ஒரே கடவுள் தான், ஒரே கடவுள் பிள்ளைங்க தான் எல்லாரும், எல்லாரும் சமம் தான். அப்படிப்பட்ட இந்த சமத்துவ கொள்கையை யோவான் அறிவித்ததனால் அவர் வழியில் இயேசு அங்கு சென்று இதுதான் என்னுடைய கொள்கை அப்பா என்று அவர் சொல்கிறார். இந்த கொள்கை ஏற்பு நிகழ்வு அங்கு நடக்கிறது. இதை பார்த்து கடவுள் பூரிப்படைகிறார். உன்னை முன்னிட்டு நான் மகிழ்கிறேன், பூரிப்படைகிறேன், இதோ அமைதியை நீ பெற்றுக்கொள் என்று அவர் சொல்லுகிறார். எப்பொழுதுமே ஒரு பாதுகாப்பாக இருக்கிறார் கடவுள். இன்றும் என்றும் காப்பவரா, இன்றும் என்றும் காப்பவரா கடவுள். அவர் தான் நமக்கு துணை. அப்படின்னு பாட்டு பாடினீங்க இல்லையா, தியான பாடல். அவர் என்றுமே நமக்கு துணை. யாருக்கு? இந்த கொள்கையெல்லாம் ஏற்று அதன் அடிப்படையில் வாழ்வதற்கு முன் வருகிற ஒவ்வொருவருமே பயப்பட தேவையில்லை. மண்ணுயிர் ஓம்பி அருள் ஆழ்வாருக்கு இல்லென்ப தன்னுயிர் அஞ்சும் வினை. இந்த உலகமெல்லாம் ஒன்றுதான், இந்த எல்லா உலகமும் உலகத்தில் எல்லாருமே வாழணும் தான், எல்லாரும் சமம் தான் என்று எண்ணி கொள்கை பூர்வமாக வாழ்கிறவர்கள் உயிர் போயிருமோ என்று அஞ்ச தேவையில்லை. ஏன்னா கடவுள் துணை இருக்கிறார், கடவுள் துணை இருக்கிறார். அப்படிப்பட்ட தன்மையில் தான் அந்த அனுபவத்தை இயேசு பெறுகிறார். அதோடு இரண்டாவது நிகழ்வாக அங்கே இயேசு என்ன நிகழ்த்துகிறார்? திருமுழுக்கு யாரோடு பெற வருகிறார்? அங்க யோவான் திருமுழுக்கு கொடுத்து எடுக்கும்போது வரிசையா ஒரு பெரிய பட்டாளமே இருக்குது. அந்த வரிசையில் ஒருவராக இவர் நிற்கிறார். அந்த வரிசையில் நிற்கிறவங்க யாரு? பெரும்பாலும் பாவிகள், பாவம் செய்தவங்க, மனமாரி தான் வந்திருக்காங்க. அந்த பாவிகளோடு தன்னை இணைக்கிறார், சமப்படுத்துகிறார், மண்ணின் மைந்தன் என்று காட்டுகிறார். ஏழை எளியவங்க, வறியவங்க, ஒடுக்கப்பட்டவங்க, பாவிகளாக இருக்கிறவங்க எவரென்றாலும் சரி, இவங்கெல்லாம் கடவுளின் பிள்ளைகள் தான். எனவே இவர்களோடு ஒருவராக நான் நிற்கிறேன் என்று வருகிறார். பாருங்க அந்த சமத்துவ தன்மை. அதனால தான் இயேசு சொன்னார், அந்த இறுதி தீர்ப்பில் இதெல்லாம் நடக்கும். நான் பசியாக இருந்தேன், நீங்கள் எனக்கு உணவு கொடுத்தீங்க. நான் சிறையில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீங்க அப்படி சொல்றாரு. ஆண்டவரே, நீங்க எப்போ பசியா இருக்கிறாங்க உங்களுக்கு உணவு கொடுத்தோம் அப்படின்னு நேர்மையாளர்கள் கேட்பாங்க. அப்ப அது இயேசு என்ன சொல்வாரு? பசியாக இருந்த ஒரு ஏழைக்கு நீங்கள் உணவு கொடுத்த பொழுது நீங்கள் எனக்கு தான் கொடுத்தீர்கள், எனக்கு கொடுத்தது போன்று கூட சொல்லல. நீங்க அவங்களுக்கு கொடுத்தீங்க, எனக்கு கொடுத்தது மாதிரி தான் அப்படி கூட சொல்ல, எனக்கு தான் கொடுத்தீங்கப்பா. அப்போ பசியாக இருக்கிற ஒருவருக்கு உணவு கொடுக்காத பொழுது யாருக்கு கொடுக்கல? கடவுளுக்கு தான் கொடுக்கல, இயேசுக்கு தான் கொடுக்கல. இதுதான் குற்றம். அங்கு அந்த ஏழை எளியவர் நம்ம உணவுக்குள்ள வேற எங்கேயா போய் சாப்பிட்டுவாரு, அது ஒன்றும் சிக்கல் இல்லை. ஆனா சிக்கல் எங்க வருதுன்னா, அவருக்கு உணவு நான் கொடுக்கலன்னா நான் கடவுளுக்கு உணவு கொடுக்கலங்கிற குற்றவாளியா மாறுறேன். அவருக்கு உணவு எப்படியா கிடைக்கும்? அதை கடவுள் பார்த்துக்கிடுவாரு. ஆனா நீ கொடுத்தியா கொடுக்கலையா? நீ மாட்டோடு நடத்தியா நடத்தலையா? நீ அவங்களுக்கு அக்கறை கொண்டியா கொள்ளலையா? இதெல்லாம் செய்யும்போது நீ எனக்கு தான் செய்யற. உணவு கொடுத்தா எனக்கு தந்த, உணவு கொடுக்கலன்னா எனக்கு தரல, அவ்வளவுதான் என்று இயேசு இறைவன் அப்படியே இந்த ஏழைகளை சமப்படுத்துகிறார். இந்த நிகழ்வுகளெல்லாம் பார்த்துதான் விண்ணக தந்தை அப்படியே பூரிப்படைந்து உன்னை முன்னிட்டு நான் பூரிப்படைகிறேன் என்கிறார். ஏன்னா கடவுளை கொள்கை ஆள் பார்த்து செயல்படுவர் இல்லை. எனவே அன்றைக்கினவர்களே, இந்த நிகழ்வுகள் எல்லாம் வச்சு தொகுத்து பார்க்கின்ற போது தான் இன்னைக்கு முதல் வாசகத்தில் வருது பாருங்க. அந்த எஸ்ஐயா படிச்சுட்டு நிறைவு செய்வோம். எஸ்ஐயா என்ன சொல்லப்பட்டிருக்குது? அந்த நீதி தொடர்பு ஒன்று வருது பார்த்தீங்களா? இது படிக்க 42 6 குரான் படிக்க 42 6 எஸ்ஐயா 42 6 நீதியை நிலைநாட்டுமாறு உண்மை அழைத்து. திருமுழுக்கு கொடுக்கிற நேரத்துல கடவுள் எதுக்காக அழைக்கிறாரு? நம்மள நீதியை நிலைநாட்டுமாறு நான் உன்னை அழைத்தேன். அடுத்து உன்னை பாதுகாப்பேன். அப்படி நீ நீதியை நிலைநாட்டுவதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறாய். அப்படி நீதியை நிலைநாட்டுகின்ற பொழுது உன்னை நான் பாதுகாப்பேன் அப்படி சொல்ற. அடுத்து அவ்வளவு நீ பிறருக்கு ஒளியாக இருக்கணும். மத்தியில சொல்லப்பட்டிருப்பதில் உங்கள் ஒளி மனிதன் முன் ஒளிர்க, மூடி மறைக்கிறதுக்கு அல்ல, ஒளிர வேண்டும். தியாகத்தன்மையில், சமத்துவத்தன்மையில், அன்பு தன்மையில் அங்கு ஒளிர வேண்டும் என்பதான். சரி, அப்படியெல்லாம் இருப்பதற்கு தான் இங்கே 42:3 அதை படிச்சுக்க நிறைவு செய்யலாம். அடையா. அடுத்து உண்மையாகவே நீதியை நிலைநாட்டுவார். அடுத்து
அடுத்தது படிச்சிருங்க. தளர மாட்டார். எனவே இப்படிப்பட்ட இந்த கொள்கைக்காக திருமுழுக்கு நமக்கு வழங்கப்படுகிறது. அந்த திருமுழுக்கு நேரத்தில் இந்த கொள்கையெல்லாம் ஏற்று வாழ்வோம் என்று நம்பித்தான் இந்த கடவுள் இயேசு நமக்கு திருமுழுக்கு வழங்குகிறார். அந்த திருமுழுக்கை பெற்றிருக்கிற நாம் இந்த வாழ்க்கை முறையை ஏற்றுக்கொண்டோமா, அதை வாழ்வோம். ஒருவேளை வாழ்வதற்கு தயங்குகிறோம் என்றால், மறுத்திருக்கிறோம் என்றால் மனம் மாறிக்கொள்வோம். அந்த மனமாற்றத்துக்கான அழைப்பு இந்த திருமுழுக்கு விழா. ஆண்டவர் இயேசு திருமுழுக்கு பெற்றார், நாமும் திருமுழுக்கு பெற்றோம். திருமுழுக்கு பெற்றவர்கள் எல்லாரும் கடவுள் ஆள் பார்த்து செயல்படாது என்கிற அந்த உண்மையோடு நீதியோடு வாழ்வதற்கு உறுதியேற்று இந்த திருப்பலியும் வாழ்க்கை தொடர்வோம். இறைவன் பெறுவோம். ஆமன். அனைவரும் எழுந்திருந்து நம்முடைய நம்பிக்கை அறிக்கை எடுப்போம். அன்பிற்குரியவர்களே, நம்முடைய தேவைகள் சிறப்பாக திருமுழுக்கு பெற்ற அந்த நாளில் நாம் ஏற்றுக்கொண்ட அந்த கொள்கைப்படி வாழ்வதற்கு நம்முடைய சொந்த ஆற்றல் மட்டும் போதாது, கடவுளுடைய ஆற்றல் நமக்கு தேவை. எனவே நம்மை சிலர் இப்பொழுது ஒரு சில மன்றாட்டுகளை எடுத்து சொல்லி நாம் மன்றாடுவோம். திரு அவைக்காக எம் திரு அவையை தந்தமை உள்ளத்தோடு வழிநடத்தும் திருத்தந்தை லியோ, ஆயர்கள், குருக்கள் மற்றும் இறை மக்களாகிய நாங்கள் அனைவரும் திருமுழுக்கு வழியாக பெற்றுக்கொண்ட எமது அழைப்பிற்கு தகுந்தவாறு வாழ்ந்து எங்கும் நன்மை செய்து கொண்டே சென்ற இயேசுவின் மனநிலையை எமது வாழ்வில் பிரதிபலிக்க வரமளிக்க உம்மை மன்றாடுகிறோம். உலக தலைவர்களுக்காக உலக நாடுகளில் தலைவர்களும் எம் தாய் நாட்டை ஆள்பவர்களும் நான் தேர்ந்து கொண்ட இவரே அவரால் மனம் பூரிப்படைகின்றது என்று கடவுளும் மக்களும் மகிழும் வண்ணம் நல்லாட்சியும் புரியவும், நீதி, நேர்மை மற்றும் அமைதியை நிலைநாட்டி அனைவருக்குமான நலத்தில் முனைப்புடன் செயல்பட தேவையான ஞானத்தை அளிக்க உம்மை மன்றாடுகிறோம். பணிவாழ்வு மற்றும் அழைத்தலுக்காக இதோ என் ஊழியர் என தேர்ந்து கொள்ளப்பட்ட குருக்களும் துறவியரும் மக்களுக்கு உடன்படிக்கையாகவும் பிற இனத்தாருக்கு ஒளியாகவும் திகழவும், பார்வை இழந்தோரின் கண்களை திறக்கவும், சிறைப்பட்டோரின் தலைகளை அறுக்கவும், இருளில் இருப்போருக்கு மீட்பு அளிக்கவும், தங்களை முழுமையாக அர்ப்பணிக்க வரமளிக்க
உம்மை மன்றாடுகிறோம். துன்புறுவோருக்காக ஆள் பார்த்து செயல்படாத இறைவனின் பிள்ளைகளாக நாங்கள் நோயிலும் வறுமையிலும் வாடுவதை அன்புடன் அரவணைக்க, வாழ்வில் நம்பிக்கை இழந்து தவிப்போர் கிறிஸ்துவின் ஒளியை கண்டடையவும், ஒடுக்கப்பட்ட மக்களின் விடுதலையும் நீதியும் பெற்று அமைதியுடன் வாழ அருள் புரிய உம்மை மன்றாடுகிறோம். என் பங்கு சமூகம் மற்றும் இளைஞர்களுக்காக இங்கே கூடியுள்ள எம் பங்கு சமூகம் அனைவரும் கிறிஸ்துவிடம் இருந்து பெற்றுக்கொண்ட திருமுழுக்கின் ஒளியை பாதுகாத்து வளர்க்கவும், குறிப்பாக எம் இளைஞர்கள் தீய வழிகளில் செல்லாமல் தூய ஆவியின் கொடைகளால் நிரப்பப்பட்டு திரு அவைக்கும் சமுதாயத்திற்கும் நற்சான்றுகளாக திகழ தேவையான வரங்களை அளிக்க உம்மை மன்றாடுகிறோம். நம் உள்ளங்களில் இருக்கின்ற வேறு பல தேவைகளையும் சிறு நேரம் அமைதியாக ஆண்டவரும் எடுத்துச் செல்வோம். இந்த மன்றாட்டுகளுக்கெல்லாம் நம் அன்பு இறைவன் செவி கொடுக்கிறார். நாம் கேட்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலாகவே தம் அருள் வரங்களை வாரி வழங்குகிறார். அந்த அன்பு இறைவனை நாம் போற்றி புகழ்ந்து அவருக்கு நன்றி செலுத்துவோம். தந்தை சுழற்சலை எல்லாருமே சொல்லுங்க. இயேசுவே உமக்கு புகழ், இயேசுவே உமக்கு நன்றி, மரியே வாழ்க, ஆமென். அன்பிற்கினியவர்களே, அன்பு இறையாட்சி உறவுகளே, என்னையும் உள்ளதும் அனைத்து வழி இல்லாமல் தாயும் தந்தையுமாய் இறைவனை கேட்டதாக மன்றாடுங்கள். ஆண்டவரே, உம் அன்பு திருமகனுடைய வெளிப்பாட்டை கொண்டாடும் நாங்கள் கொண்டு வந்துள்ள காணிக்கைகளை ஏற்றருளும். அவர் மனமிறங்கி உலகின் பாவங்களை கழுவிட திருவுளம் கொண்டதால் உம் நம்பிக்கையாளரின் காணிக்கை அவரது பலியாக மாறுவதாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மேலே எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும்.
கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். வியத்தகு மறை நிகழ்வுகளால் யோர்தான் ஆற்றில் புதிய முழுக்கினை நீர் குறித்து காட்டினீர். அதனால் விண்ணிலிருந்து வந்த குரல் வழியாக உம்முடைய வார்த்தை மனிதனிடையே குடிகொண்டு இருப்பதை நாங்கள் நம்பச் செய்தீர். மேலும் தூய ஆவியார் புறா வடிவில் இறங்கியதன் வழியாக ஊழியர் கிறிஸ்துவை மகிழ்ச்சியின் எண்ணெயால் பூசி அவரை ஏழைகளுக்கு நற்செய்தியை பறைசாற்ற அனுப்பியதை அறிய செய்தி. ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலையில் இடையராக உமது மாட்சியை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆவியை பொழிந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உங்களை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனமாக. அவர் பாடுபட உளங்கறிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின் உமக்கு ஊழியுரிய தகுந்த விளங்குகளை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலில் இரத்தத்தில் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் உண்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் திருநவையை நினைவு கூர்ந்திருக்கும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீபன், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடு திரு அவை அன்பில் நிறைவுறச் செய்திருக்கும். மேலும் வீட்டிலும் எதிர்நோக்குடன் தூய்மைகள் உடன்பிறப்புகளையும் எங்கள் முன்னோர்களையும் இறந்தோர் அனைவரையும் சிறப்பாக கொள்கை பிடிப்போடு நீதியின் வழியில் நேர்மையாக வாழ்க்கை நடத்தி அதன் விளைவாக தங்கள் உயிரையும் இழந்திருக்கிற ஏராளமான நல்லவர்கள், தியாகிகள், போராளிகள் அனைவரையும் நினைவு கொண்டு முதல் திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, எங்கள் லூர்து அன்னை, அவரது அன்பு கணவரான புனித யோசேப்பு,
புனித திருத்தூதர்கள், எங்கள் அன்பியர்களின் பாதுகாவலர்கள், உலகில் முற்போந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம்பரோட உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியார்தம் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறைமகனேசு கற்பித்தவாறு இவ்வுலகில் இறை ஆட்சி மலர வேண்டும். அதற்கு நாம் திருமுழுக்கு வாக்குறுதிகளை நல்ல முறையில் கடைபிடிக்க வேண்டும். கடவுள் ஆள் பார்த்து செயல்படாதவர் என்கிற உண்மையை நம் வாழ்வால் அறிவிக்க வேண்டும். தேவையான ஆற்றலால் வரங்களை இறைச்சி மன்றாடுவோம். எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமா. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் திருத்தூதரிடக்கும் ஒழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் இந்த திரு அவையின் நம்பிக்கையை கண்டோம். உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தரிடத்துடன் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. கிறிஸ்து வழங்குகின்ற அமைதியை மகிழ்ச்சியோடும் கடவுள் நம்மை குறித்து மகிழ்கின்ற வகையிலும் நேர்மையான உள்ளத்தோடு இந்த அமைதியின் வாழ்த்தை வழங்கி மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இது இறைவனின் செம்மறி இயேசு கிறிஸ்து. இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்றோர் பேர் பெற்றோர். கிறிஸ்துவின் உடல் திருடத்தை நம்மை காத்து நமக்கு நிலை வாழ்வு தருவதாக. கடல் போல வந்து நிறைவாக
பாடுற உருவத்தோடும் பாடுறீங்க, பாராட்டுகள். ஒரு அறிவிப்பு, நம்முடைய ஆசிரியர் பணிக்காக பதிவு செய்து வச்சிருக்கிறவங்க, ஏற்கனவே இந்த கல்வியல் இளங்கலை பிஎட் அல்லது வேறு கல்வி தொடர்புடைய அந்த படித்து முடித்து பதிவு செய்து வச்சிருக்கிறவங்க இந்த மாத கடைசிக்குள் அங்கே புதுப்பிக்க வேண்டும். எனவே உங்கள் பங்கு தந்தையிடம் கையெழுத்து பெற்றுவிட்டு மன்னார்புரத்தில் வந்து கல்வி பணியகத்தில் வந்து நீங்கள் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். ஜனவரி முடிந்த பிறகு ஒரு நாள் என்றாலுமே திரும்ப சேர்க்க மாட்டாங்க, பிறகு திரும்ப கடைசியிலிருந்து வரணும். இதுதான் ஒழுங்கு. அந்த ஒழுங்கை நினைவு வைத்துக் கொள்வோம். உங்கள் இங்கே யார் இருக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கிடுங்க. அதோடு நம்முடைய உறவுகளோ நண்பர்களோ வெளியிடங்களில் இருக்கிறாங்கன்னா இந்த செய்தி நீங்கள் சொல்லிடுங்க. நன்று. ஆசிரியர் படிப்பு முடித்து பதிவு செய்து வச்சிருக்கிறவங்க அந்த பதிவை புதுப்பிப்பதற்கு இந்த மாத கடைசிக்குள் நீங்கள் செய்தாக வேண்டும் என்பது திட்டம். தந்தை இளைஞர் பணி தொடர்பாக சென்றிருக்கிறாங்க. நான் வந்திருக்கிறேன். நல்ல ஒரு வாய்ப்பு, நல்ல அருமையாக பங்கெடுத்தீங்க, பாராட்டுகள். வேறு ஏதேனும் செய்திகள்? நன்றி. மன்றாட்டில் இணைப்போம். மன்றாடுவோம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலை 3:45 இணைய வழியில் விவிலிய வகுப்பு நடக்குது. நம்ம தென்மறை மடத்தில் ஏற்பாடு விவிலிய படிக்குழு. அதில் வாய்ப்புள்ளவங்களாம் கலந்து கொள்ளலாம். அருள்பணியாளர் அற்புத சேவியர் அவங்களுடைய அந்த எண் தரலாம். அதை நீங்கள் தொடர்ந்து அந்த இணைப்பில் இணைத்துக் கொள்ளுங்கள். அந்த லிங்க் என்னமோ அனுப்பி வைப்பார், நீங்கள் பார்க்கலாம். 1 மணி நேரம். இன்றைக்கு அந்த வகுப்பு எடுக்கிறது அடியேன் வகுப்பு எடுக்கிறேன். தலைப்பு தெரியுமா? விவிலியம் சுட்டி காட்டும் தமிழ் பண்பாடு அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி தலைப்பு. வாய்ப்புள்ளவங்க எல்லாம் பங்கெடுத்துக்கிடுங்க. 3:45 தொடங்கும். 4லிருந்து 5 மணி வரை போகும். ஆண்டவரே, புனித கொடைகளால் நிறைவுற்ற நாங்கள் உமது கனிவை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் ஒரே திருமகனுக்கு நம்பிக்கையோடு செவிமடுக்கும் நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக உண்மையில் அழைக்கப்பட்டு அதற்கு ஏற்ப வாழ்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தாயன்போடு அரவணைக்கும் அன்பு இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் அனைவரையும் நம் குடும்பங்களையும் அருள் வழங்கி வாழ்த்துவாராக. அன்பு பணிபுரிய ஆண்டவருக்கு வந்த பிள்ளைகளாக சென்று வாழ்வோம். வாழ்வின் பலி தொடர்கின்றது. நாங்கள் பறை சேர்க்கின்ற
நமக்கு தமிழ் புத்தாண்டு பொங்கல் பெருவிழா 15ஆம் நாள் நடக்கிறது. ஒரு காலை 8:30க்கு இங்கே ஜபம், அதைத் தொடர்ந்து 9 மணிக்கு திருப்பலி. அதன் பிறகு நம்முடைய சப்பர அறை, பங்கு தந்தையினுடைய இல்லம், அதற்கான அந்த அடிக்கல் நாட்டுறதும் அது திருப்பலி முடிந்தோடனே நடக்கும் என்கிறது ஒரு செய்தி. எனவே அந்த தமிழ் புத்தாண்டு பொங்கலுக்குரிய அந்த ஏற்பாடுகளுக்குரியவர்கள் உங்களது அன்பிய வழியிலோ என்னவோ அதை தந்தையிடம் கேட்டறிந்து அதற்குரிய ஏற்பாடு செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்று. அப்போ 15ஆம் நாள் காலை 8:30 அளவில் ஜபம் தொடங்குவீங்க, 9 மணிக்கு திருப்பலி. கூடுதல் செய்தியை தந்தையிடம் நீங்கள் கேட்டறிஞ்சிடுங்க. வாழ்த்துக்கள். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.